கற்பரமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்ட மணி பொக்கிசமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே உயிரே அறிந்தேனே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறே இன்றைய மாணவர்களே உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் கலப்பில் இறங்கி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்படன் நேர்ந்தினும் கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்தினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று சொன்னவன் மட்டுமல்ல செய்தவன் தேடிச்சோர் மிதந்தின்றவன் அல்ல பல வேடிக்கை மனிதர்களை போல வாழ்ந்து வீழ்ந்தவன் அல்ல அவரை வீழ்த்தவும் முடியாது அவர் பெயரை கேட்டால் வெறி பிடிக்கும் அவர் கவிதைகளை கேட்டால் தீ பிடிக்கும் நம் மரபணு முழுவதும் தமிழ் ஒலிக்கும் அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும் எட்டயபுரத்தில் விளைந்த ஒரு மகா கவி ஒரு தமிழ் தாய் பெற்றெடுத்த மகா அவதாரம் இந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கு காவிய தலைவனாக விளங்கும் கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதியார் கடல் அளவு தகுதியானவனை பற்றி பேச சொன்னால் என்ன பேசுவது தந்தை இடத்தில் உறுதியான ஒரு முன்னேற்ற பாதை காண முடியாமல் தானாகவே வரவழைத்துக் கொண்ட அரசாங்கத்தின் விரோதம் வாழ்க்கை முழுவதும் வறுமை என இந்த சோதனைக்கிடையே எதிர்நீச்சலிடும் ஒரு மாபெரும் வீரனை தவிர வேறு எவனும் சோர்ந்து போய் இருப்பான் உயிருள்ள கவிதைகளை எழுதி உயிரற்றதற்கு சமமாக இருந்த ஒரு சமுதாயத்தை எழுப்பி அதன் லட்சிய உணர்வோடு வழிகாட்டிய கவிஞன் என் பாரதி பெண்கள் அடிமைப்பட்டிருந்த அக்காலத்திலேயே அமிழ்ந்து பேருள் அறியாமையில் அவளை மீது கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண் நரமாகுமாம் என்று சொன்னவன் மட்டுமல்ல ஜாதிகள் அக்கிரமம் தலை விருத்த ஆடிய காலத்திலும் சாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நீர் உயர்ந்தமது கல்வி அன்பு உடையோர் மேலோர் என்றும் அன்பென்று கொட்டும் முரசே மக்கள் அத்தனை பேரையும் நிகராம் என்றும் கூறியவன் பாரதி 38 வயதிற்குள்ளே இந்த சமூகத்திற்கு தேவையான அத்தனையும் கொடுத்து சென்று விட்டார் பாரதியார் அவர் இறப்பிற்கு வந்த ஈக்களை விட ஆட்கள் குறைவு என்கிறது வரலாறு இந்த சமூகம் அவரை சரியாக வழி அனுப்பவில்லை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதரை அவமதித்து அனுப்பியிருக்கிறது இந்த சமூகம் ஒரு நல்லதொரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரித்தது இந்த சமூகம் ஆனால் காலம் ஒரு நாள் நல்லதை விட்டு விடாது இந்த சமூகம் மதிக்கும்படியான ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ பாரதிக்கும் கவிதைகளுக்கும் அவர்த்தம் சிந்தனைகளுக்கும் மட்டும் என்று கூறி பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக அறிவிருப்பது எதற்காக ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக பெருமைகள் புரிவோம் பெரிதாக பிற உயிர்கள் பேணுவோம் பரிவாக பாரதியை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக உலகமுள்ள நாள் வரைக்கும் என் பாரதியின் புகழ் மணக்கும் நன்றி வணக்கம்.